காத்து நடத்தினீரே, இனிமேலும் காத்து நடத்துவீரே. இம்மட்டும் காத்து நடத்தினீரே, இனிமேலும் காத்து நடத்துவீரே. ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுக்குள் வாழ்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுக்குள் வாழ்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இயேசுவே உமக்கே ஆராதனை, இயேசுவே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இயேசுவே உமக்கே ஆராதனை, இயேசுவே உமக்கே ஆராதனை. நான் நம்பும் தேவனும் நீர், எந்தன் அடைக்கலமே. நான் நம்பும் தேவனும் நீர், எந்தன் அடைக்கலம் நீர். எந்தன் கோட்டையும் துருகமும் பலனும் தஞ்சமுமானவரே. எந்தன் கோட்டையும் துருகமும் பலனும் தஞ்சமுமானவரே. ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுக்குள் வாழ்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. எந்தன் ஜீவனும் நீர், ஜீவனின் பலனுமே நீர். எந்தன் ஜீவனும் நீர், ஜீவனின் பலனுமே நீர். ஆடுகளுக்காக தன் ஜீவன் ஈந்த நல்ல மேய்ப்பனும் நீர். ஆடுகளுக்காக தன் ஜீவன் ஈந்த நல்ல மேய்ப்பனும் நீர். ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுக்குள் வாழ்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுக்குள் வாழ்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. எந்தன் ஆதரவும் நீர், எந்தன் கேடகமும் நீர். எந்தன் ஆதரவும் நீர், எந்தன் கேடகமும் நீர். கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானி, யாருக்கு பயப்படுவேன். கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானி, யாருக்கு பயப்படுவேன். ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுக்குள் வாழ்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுக்குள் வாழ்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இயேசுவே உமக்கே ஆராதனை, இயேசுவே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இயேசுவே உமக்கே ஆராதனை, இயேசுவே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இயேசுவே உமக்கே ஆராதனை,
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9 பார்த்தா, நோவா தன் காலத்துக்குள் வாழ்ந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தார். தேவனோடே சஞ்சரித்தாரா. நோவாவின் காலத்தில் ஜனத்தொகை கணக்கில் அடங்காது. இந்தியாவில் 140 கோடிக்கு மேலே, ஆசியாவில் எவ்வளவோ கோடி ஜனங்கள் இருக்கார். இப்படிப்பட்ட இந்த கோடிகள் நிறைந்த உலகத்தில் ஒரே ஒரு மனிதனை பற்றி ஆண்டவர் ரொம்ப மேன்மையாக சொல்கிறார். நோவா தன் காலத்துக்குள் இருந்தவர்களுக்குள்ள வாழ்ந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமாய் இருந்து தேவனோடு சஞ்சரித்தாராம். எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? தேவனோடு சஞ்சரிக்கிறது, நடக்கிறது, வாழ்வது. காரணம் என்ன? உத்தமம். முழு மனதோடு ஆண்டவரை பின்பற்றினான். முழு ஆத்மாவோடு தேவனை நேசித்தான். உலகமும் வேணும், பணமும் வேணும், பாவமும் வேணும். இல்லை ஒரு சிலர் செய்கிற பாவத்தை கண்டு காணாத மாதிரி மூடி விளைவிக்கணும், அப்படி இல்லை. முழு மனதோடு ஒரே மனமாக ஆண்டவர் உத்தமமாய் பின்பற்றினார். எனக்கு அவர் தாங்க வேணும், அவருக்காக நான் எதை இழக்க நான் தயாராக இருக்கிறேன்னு இருந்தான். வேதத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோப்பு 1:8 நம்ம வாசிக்கும் போது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா. இருமனம்லாம் நமக்கு இருக்கக்கூடாது, ஒரே மனம்தான். அந்த ஒரு மனத்துக்கு பேர் தான் முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவர் அன்பு கூறுறது. இல்லை இயேசுவும் வேணும், அவர் வேணாம் நாங்கள் யாருமே சொல்ல மாட்டோம். இதுவும் வேணும், உலகமும் வேணும், கொஞ்சம் வசதி வாய்ப்பு வேணும், அதுக்கும் கொஞ்சம் சேவை செய்யணும் அப்படின்னா ஆண்டவர் ஒத்துக்க மாட்டார். எந்த மனுஷனும் 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாதான். லூக்கா 16ஆம் அதிகாரம் 13 இயேசு சொல்கிறாரு, ஒருவனை பகைத்து மற்றவனை சார்ந்திருப்பான், ஒருவனை சார்ந்து மற்றவனை வெறுப்பான். உலகத்துக்கும் பொருளுக்கும் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது, தேவனுக்கும் உலகத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது. அப்படின்னா ஒரு உத்தமமான வாழ்க்கையைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம இருமனமாக இருக்கிறோமா? பட்டும் படாமல், அப்படியே ஆழமாக போகாமல், அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு வந்த வாக்கில் ஒரு ஊழியமும் பண்ணாமல் மேலோட்டமாக வாழ்கிறோமா? இல்லை கர்த்தருக்காக முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு அவரை பின்பற்றுறோமா? ஒரு பணக்கார வாலிபன் இயேசுநாட்ட வர்றான், வந்து கேட்டானா, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்யணும்? அதற்கு இயேசு சொன்னாராம், நீ கட்டளைகளை எல்லாம் கடைப்பிடிப்பாள். அவன் சொல்கிறான், சிறு வயசு முதல் எனக்கு அது கடைப்பிடித்து வருகிறேன், இன்னும் குறைவு என்ன? திருப்தி இல்லையே. அப்போ சொன்னாராம், உனக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குது, வேலை இருக்குது, அப்பாயின்மெண்ட் இருக்குது, உனக்கு பணம் இருக்குது, இவ்வளவையும் வச்சுக்கிட்டு நீ என்னை பின்பற்ற முடியாது. உனக்கு உள்ளதெல்லாம் விற்று தரித்திரர் கொடு, இதுக்கு போய் தொண்டு செய்யாத. எனக்கு நீ நேரம் ஒதுக்காமல் ஜெபம் பண்ணாமல் மற்ற எல்லா வேலையும் பண்ணுறதுனால ஒன்றும் நடக்காது. சிலர் சொல்லுவாங்க, அன்னதானம் போடுறோம், அது போடுறோம், இது போடுறோம், இது காப்பீடு பண்ணுறோம், அப்புறம் இரத்த தானம் பண்ணுறோம். பண்ணுங்க, ஆனால் இது எல்லாம் ஒரு மனுஷனை தேவனோடு இணைச்சிடாது, இணைக்காது. ஆண்டவர் தெளிவாக நம்மகிட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, முழு மனதோடு என்ன நேசி, உத்தமமாய் பின்பற்று அப்படின்றாரு. இதைத்தான் ஆபிரகாமிட்ட ஆண்டவர் சொன்னார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிருன்னு சொன்னார். இப்படி உத்தமமாய் நடந்து நோவா நீதிமானும் உத்தமனுமாய் நடந்து தேவனோடே உலாவினாரான், நடந்தாராம். அந்த சந்ததியில்
கர்த்தர் அந்த ஒரு மனுஷனை மட்டும் குடும்பத்தோடு காப்பாற்றி வெள்ளப்பெருக்குக்கு விலக்கி தப்புவித்தார். நீங்கள் உத்தமமாய் நடந்தார். எல்லா தீங்கும் போராட்டம் எவ்வளவு வந்தாலும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார், கரை சேர்ப்பார். அதற்குத்தான் அவர் வாழ்கிறார். இதைத்தான் வேதத்தில் நம்ம பல இடத்துல பார்க்கிறோம். வாசித்து பார்த்தீங்கன்னா பல இடத்துல உத்தமமாக பின்பற்றினாங்களா. அவங்களுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தாராம்? பெரிய மேன்மை. காலேப் என்ற மனுஷனை பாருங்க. யோசுவாவும் காலேப்பும் மோசே உளவு பார்க்க எதிரிகளுடைய நாட்டுக்கு அனுப்பும்போது 12 பேர் போகிறாங்க. 10 பேர் கலகம் பண்ணிட்டாங்க, துர்செய்தி பரவ. ஆனால் காலேப்பு உத்தமமாய் தேவனை பின்பற்றி ஜனங்களை அமைதிப்படுத்தி கர்த்தர் நம்ம மேலே பிரிய வைத்தார். அந்த தேசம் நல்ல தேசம் என்று போனான். அதனால் வாக்களிக்கப்பட்ட அந்த தேசத்துக்கு போனான். சங்கீதம் 84:11 பார்க்கும் பொழுது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் ஆண்டவர் மறுக்க மாட்டாராம், தாமதிக்க மாட்டாராம். இந்த காலை நேரத்தில் ஒரு உத்தமத்தோடு நீங்கள் ஆண்டவரை பின்பற்றி அவரை நேசித்து ஒரே மனமாய் முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரை பின்பற்றினீர்கள் என்று சொன்னார். உத்தமர்கள் அவரை நேசிக்கிறார்கள் என்ற வார்த்தையின்படி அவரோடு சஞ்சரிக்கவும் அவர் வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்கவும் ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி. யாரெல்லாம் இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து நீதிமானும் உத்தமனுமாய் நடக்க முழு மனதோடு உம்மை பின்பற்ற என்னை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுகிறார்களோ அத்தனை பேரும் உம்மோடு சஞ்சரிக்கட்டும். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு எல்லா நன்மைகளும் கைகூடி வரட்டும். அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்படட்டும். ஜெயத்தின் பாதையில் நடத்தும். இந்த நாள் தேவனுடைய கிருபை வல்லமை இறங்கி நடத்தட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.